ஸ்ரீ சம்புத்தாலோக விகாரையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட பீடத்தில் புனித சின்னங்கள் அடங்கிய பேழையை பிரதிஷ்டை செய்யும் வைபவம் இன்று நடைபெற்றது. 260வது சம்புத்தத்துவ ஜெயந்தியை முன்னிட்டு ஸ்ரீ சம்புத்தாலோக விகாரையில் இந்த பீடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. சமய வழிபாடுகளின் பின்னர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச புனித சின்னங்கள் அடங்கிய பேழையை பீடத்தில் பிரதிஷ்டை செய்தார். இதன்போது விகாராதிபதி இத்த தெமலியே இந்தசார தேரர் ஜனாதிபதிக்கு ஆசி வழங்கியதுடன் நினைவு பரிசொன்றையும் வழங்கினார். ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச ஹம்மாந்தோட்டையில் தனது அரசியல் பயணத்தின் நோக்கம் குறித்து இன்று தெளிவுபடுத்தினார். இது பிரேமதாசவின் அரசியல் பயணம். சமூக நலனுக்காகவும் மக்களுக்காகவும் முன்னெடுக்கப்படும் பயணம். இதனை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அரசியல் என்பது மக்களுக்கு சேவையாற்றுவது, மக்களுக்கு உதவிகளை வழங்குவது. எனது தொழில் நான் நேசிக்கும் மக்களுக்கு தேவையான நலன்களை வழங்குவது. எனவே சஜித் பிரேமதாசவின் அரசியல் பயணம் சமூக நலன்கள் மற்றும் உதவிகளை வழங்குவதை நோக்காக கொண்டது என்பதை முதலில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பயணத்தின் இரண்டாவது நோக்கமும் இதுவாகும். நாம் ஏன் இதனை செய்கின்றோம்? தற்போதுள்ள அரசாங்கம் மக்களுக்கு இவற்றினை வழங்காத காரணத்தால் நாம் அவற்றை முன்னெடுக்கின்றோம். ஜனசபை அமைப்பினால் ஹமாதோட்டை சூரியவிவ பகுதியில் உள்ள 126 மாணவர்களுக்கு அபியாச கோப்பிகளை பகிர்ந்தளிக்கும் நிகழ்வில் சஜித் பிரேமதாச இதனை குறிப்பிட்டார். பன்சிய பனகையாய மற்றும் சமக்கிரபுர பிரதேச மாணவர்களுக்கு இதன்போது அபியாச கோப்பிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. தம்மை பதவியிலிருந்து நீக்கியமை தொடர்பில் காலி மாநகர சபையின் முன்னாள் மேயர் மெட்ஸ்ரி டி சில்வா இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டார். ஒரு உறுப்பினரின் கையொப்பத்துடன் 24 குற்றச்சாட்டுகள் அடங்கிய அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டதால் எனக்கு இந்த அநீதி இழைக்கப்பட்டது. அந்த 24 குற்றச்சாட்டுகளையும் ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் விசாரணை குழு ஒன்றை நியமித்து அவர்களை எனது அலுவலகத்துக்கு அனுப்பினார். ஓரிரு வாரங்களில் என் மீது சுமத்தப்பட்ட 24 குற்றச்சாட்டுகளில் 16 நான் குற்றவாளி என அவர்கள் பதில் அனுப்பினார்கள். ஆயினும் நான் என்ன தவறளித்தேன் என்பது தொடர்பில் இதுவரை அவர்கள் எனக்கு அறிவிக்கவில்லை. 2 குற்றங்களுடன் எனக்கு தொடர்புள்ளதாக முதலமைச்சர் என்னிடம் கூறியதாக சிலர் கேள்வி எழுப்புகின்றனர். ஆயினும் எனக்கு அது தொடர்பில் அறிவிக்கப்படவில்லை. ஒரு முறைப்பாட்டை மாத்திரம் விசாரித்துவிட்டு எவ்வாறு நான் குற்றமளித்துள்ளேன் என முதலமைச்சரால் கூற முடியும் என நான் அவருக்கு சவால் விடுக்கின்றேன். முடியுமானால் அதனை நிரூபிக்குமாறு முதலமைச்சருக்கு நான் சவால் விடுக்கின்றேன். எனது மனைவி சட்டத்தரணியாகவும் வங்கியின் அதிகாரியாகவும் பணிபுரிகின்றார். எனக்கு 3 குழந்தைகள் இருக்கின்றனர். இந்த குற்றச்சாட்டு எதிர்காலத்தில் அவர்களின் சுய கௌரவத்துக்கு ஒரு கரும்புள்ளியாக அமையும். பாடசாலையில் எனது பிள்ளைகளிடம் உங்களது தந்தை திருடியதால் அலுவலகத்தில் இருந்து விரட்டப்பட்டார் என கேலி செய்வார்கள். எனது பிள்ளைகள் ஏற்படவிருக்கும் அவப்பெயருக்கு முதலமைச்சரே கட்டாயம் பொறுப்பு கூற வேண்டும். அத்துடன் எனது மனைவிக்கு தொழில் ரீதியில் ஏற்படும் களங்கத்துக்கும் அவமரியாதைக்கும் இந்த குற்றச்சாட்டுகளே காரணமாக அமையும். வெளிநாடுகளில் பணியாற்றும் இலங்கையர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதம செயலாளர் டெல்வின் சில்வா கருத்து வெளியிட்டார். காலியில் நேற்று நடைபெற்ற கூட்டமொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மத்திய கிழக்கு நாடுகளுக்கு தொழிலுக்காக செல்லும் இளைஞர்களில் 400க்கும் அதிகமானவர்கள் வருடாந்தம் சவப்பெட்டிகளில் நாடு திரும்புகின்றனர். ரிசானா விடயம் உணர்வு பூர்வமானது என்பதால் அது குறித்து எங்களுக்கு தெரியும். அதன் பின்னரும் பல உயிரிழப்புகள் இடம்பெற்றுள்ளன. வருடாந்தம் 400க்கும் மேற்பட்டவர்கள் சவப்பட்டிகளிலேயே நாடு திரும்புகின்றனர். மத்திய கிழக்கு நாடுகளில் அவர்கள் ஈட்டும் வருமானம் இங்கு களியாட்டங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. எனினும் அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான சட்டம் ஒன்றை கூட இவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. பல துன்பங்களை எதிர்கொள்ளும் மக்களுக்காக ஒரு சட்டத்தை எனும் நிறைவேற்ற முடியாத அரசாங்கம் வேறு பல சட்டங்களை நிறைவேற்றுகிறது. நாட்டில் அண்மையில் நிலவிய மழையுடன் கூடிய வானிலையினால் பல்வேறு பகுதிகளிலும் பாதிப்புகள் ஏற்பட்டன. சீரற்ற வானிலையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தது. மழை மற்றும் வெள்ளத்தினால் அதிக பாதிப்பினை எதிர்நோக்கியவர்களில் விவசாயிகள் முதன்மை பெறுகின்றனர்.
கடந்த சில மாதங்களாக பெய்து வரும் மழையினால் விவசாயத்தை ஜீவனோபாயமாக கொண்ட பிரதேசங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டன. பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் 59,000 ஏக்கர்களுக்கும் அதிகமான நிலப்பரப்பில் நெற்செய்கை மேற்கொள்ளப்படும் கிளிநொச்சி மாவட்டமும் அடங்குகின்றது. சீரற்ற வானிலையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் கிளிநொச்சியில் சுமார் 40% நெற்பயிர்கள் அழிவடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். பல்வேறு இடர்களுக்கு மத்தியில் பயிற்சியை மேற்கொண்டிருந்த வேளையில் இயற்கை எதிர்பாராத விதமாக விடுத்த சவால் விவசாயிகளை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. அத்துடன் இம்முறை குறைந்த அறுவடை கிடைத்துள்ளதாகவும் நெல்லினை சந்தைப்படுத்தும் போது நியாயமான விலை கிடைப்பதில்லை எனவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். நெல்லினை களஞ்சியப்படுத்துவதற்கான வசதிகள் இல்லாமையினால் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்குவதாகவும் அவர்கள் அங்கலாய்க்கின்றனர். கட்ட முடியாத அளவுக்கு நெல்லுகள் மூடிப்பாஞ்சு மழையால வெள்ளங்கள் மூடிப்பாஞ்சு நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு விவசாயம் கட்டமாக தான் இருக்கு. பைக்கோ புல்டோசர் போட்டு காணியை வேலை செய்து 3 லட்சம் செலவழித்து திரும்ப இப்போ வெள்ளாமை செலவுக்கு 1 லட்சம் செலவழிச்சு ஆச்சுது. செலவழித்து வெள்ளங்கள் பாய்ஞ்சு அழிவு, ஒரு 2 ஏக்கர் அழிவு. இப்போ இருக்கிற மிச்ச நெல்லையும் வெட்டி எடுக்கிறதுக்கு வசதியெல்லாம் கிடக்கு. மிஷின் பிரச்சனை, எங்களுக்கு ஒரு அழிவு நஷ்டம் தரவும் இல்லை. விவசாயத்தை நம்பி தமது ஜீவனோபாயத்தை முன்னெடுக்கும் விவசாயிகள் ஒவ்வொரு பயிர் செய்கையின் போதும் நட்டத்தை எதிர்கொள்ளும் இந்த பரிதாபகரமான நிலைமை தொடர்ந்தே வருகின்றது. வாழ வைக்கும் இயற்கை சீற்றம் கொள்கையில் விவசாயிகள் செய்வதறியாமல் திகைப்பதை விட மேலும் செய்யக்கூடிய கைங்கரியங்கள் எதுவும் இல்லை. எனினும் தமது அறுவடையை இழந்து இன்னொரு பிரச்சனைகளால் வாடி நிற்கும் விவசாயிகளுக்கு அரசாங்க அதிகாரிகள் தோள் கொடுப்பார்கள் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும். இந்த விடயம் தொடர்பில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரனிடம் வினவிய போது சேதங்கள் குறித்த தகவல்கள் தற்போது திரட்டப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். முழுமையான தரவுகள் திரட்டப்பட்டதன் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் மாவட்ட அரசாங்க அதிபர் மேலும் தெரிவித்தார். இந்தியாவின் 64வது குடியரசு தினத்தினை முன்னிட்டு கொழும்பில் இன்று விசேட நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வின் பிரதம விருந்தினராக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் அசோக் கே காந்தா கலந்து கொண்டார். During the just concluded joint commission, we also agreed to இரு நாடுகளுக்கும் இடையில் விசேட பொருளாதார பங்களிப்பினை முன்னெடுப்பது தொடர்பாக அண்மையில் நிறைவடைந்த ஒன்றிணைந்த குழு கூட்டத்திலும் இணக்கம் காணப்பட்டது. பல புதிய திட்டங்கள் அடையாளம் காணப்பட்டதுடன் 2016 ஆண்டில் சம்பூர் மின் உற்பத்தி திட்டத்தினை செயற்படுத்துவது மற்றும் இந்தியாவின் ஒத்துழைப்புடன் உற்பத்தி வலயங்களை ஆரம்பிப்பதற்கான சாத்தியப்பாடுகள் குறித்தும் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை விருத்தி செய்வது தொடர்பிலும் இணக்கம் எட்டப்பட்டுள்ளது. இலங்கை இன்று மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தருணத்தில் உள்ளது. இந்த தருணத்தில் கடந்த காலங்களை போன்றே இலங்கையின் சமாதான மற்றும் அபிவிருத்தியில் பங்கு கொள்ளும் பங்காளராக செயற்படுவதற்கு இந்தியா தயாராக உள்ளது. India, as in the past, is prepared to be a valued partner of this country. கடந்த 24 மணித்தியாலங்களில் நாட்டின் இருவேறு பகுதிகளில் நீரில் மூழ்கி 5 உயிரிழந்துள்ளனர் மற்றும் ஒருவர் காணாமல் போயுள்ளார். பயாகல கலமுல்ல பகுதியில் இன்று மாலை கடலில் மூழ்கி 2 உயிரிழந்ததுடன் ஒருவர் காணாமல் போயுள்ளார். பிலியந்தல பகுதியைச் சேர்ந்தவர்களை இந்த அனர்த்தத்தை எதிர்நோக்கியதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டது. 9 மற்றும் 18 வயதான இருவரே இந்த அனர்த்தத்தில் உயிரிழந்துள்ளனர். இந்த அனர்த்தத்தினால் 45 வயதான மற்றொருவர் காணாமல் போயுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். காப்பாற்றப்பட்ட மற்றொருவர் நாகுட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருகோணமலை குச்சவெளி புடவைக்கட்டு பகுதியில் தோணி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சிறார்கள் 2 உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் புடவைக்கட்டு கிளப்பு பகுதியில் இன்று முற்பகல் 10 மணி அளவில் இடம்பெற்றதாக போலீசார் குறிப்பிட்டனர். இதன்போது 5 தோணியில் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தில் 5 வயதான சிறுவன் ஒருவனும் 13 வயதான சிறுமி ஒருவருமே உயிரிழந்துள்ளனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் குச்சவெளி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. சிப்பிகளை சேகரிப்பதற்காக சென்ற வேளையிலேயே இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இதேவேளை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட ஒருவர் நேற்று உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. சூழலை நாம் நேசித்தால் அதனால் சிறந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும் என ஜனாதிபதியின் பாராளுமன்ற விவகாரங்களுக்கான இணைப்பு செயலாளர் குமாரஸ்ரீ ஹெட்டிகே குறிப்பிடுகின்றார். அனுராதபுரத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் அவர் இதனை குறிப்பிட்டார். கடந்த வருடம் வறட்சியினால் பாதிக்கப்பட்ட அனுராதபுர மாவட்ட மக்களுக்கு நிதி உதவி வழங்குவதற்காக வடமத்திய மாகாண கேட்போர் கூடத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த செயற்திட்டத்தின் கீழ் 200 குடும்பங்கள் நன்மை அடைகின்றன.
வறட்சி, அதனைத் தொடர்ந்து அதிக மழை பெய்தது. இவை அனைத்தும் இயற்கை வழங்கியுள்ள விடயங்களாகும். ஆயினும் இயற்கை என்று நமக்கு எதிராக மாறியுள்ளமை துரதிர்ஷ்டவசமானது. இயற்கை அனர்த்தங்களினால் இலங்கை மட்டுமல்ல உலக நாடுகளிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.